குரு பயிற்சி 2026. குரு இந்த வருஷம் எக்ஸாக்டாக ஜூன் 1 மிதுனத்துலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இது வரைக்கும் மிதுன ராசியில் இருந்து பலன்களை கொடுத்தவர் இனி கடகராசிக்கு பயிற்சியாகி அவர்களோட பார்வை மூலியமாக எப்படிலாம் பலனை தராருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு எப்போவுமே இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த தான் பலன் அதிகமாக கொடுப்பாரு. அதாவது குரு தான் இருக்கிற வீடு, அதாவது கடகத்திலிருந்து அதுக்கான பலன்களை தரதை விட அவர் பார்க்குற இடம், அதாவது அவரோட பார்வைகள் 5, 7, 9 இந்த பார்வைகள் உங்கள் ராசிக்கு எங்கே விழுது, அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பொறுத்தெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வருஷம் அதிசார குரு பயிற்சி அக்டோபரில் நடக்கும். ஸோ குரு பேக் டு மிதுனம் போய் திரும்பவும் கடகத்துக்கு வருவார். ஸோ அந்த பீரியடுக்கான பலன்கள் கண்டிப்பாக மாறும். அப்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்போ பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். மோரோவர் நீங்கள் ஒரு ராசி ஒரு லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ராசியோ அதுக்கான பலன்களையும் எந்த லக்னமோ அதுக்கான பலன்களையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருந்தும். ஸோ உங்களுக்கு எது பலன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 50% உங்களோட ராசியும் 50% உங்கள் லக்னமும் கண்டிப்பாக இதில் பலிக்கும். கன்னி ராசிக்கு குரு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. ரொம்ப விசேஷமான இடம் கன்னி ராசிக்கு. அதாவது குரு கடக ராசியில் உச்சமடையும் போது அது கன்னி ராசிக்கு 11ஆம் இடமாக அமைகிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம்னே சொல்லலாம். குரு கடகராசியிலிருந்து, அதாவது 11ஆம் இடத்துல இருந்து அவங்க ராசிக்கு 3, 5, 7ஆம் வீட்டை பார்வையாக பார்க்குறாங்க. அதுக்கான பலன்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். 11ஆம் வீட்டு குரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால உங்களுக்கு எல்லா விதத்திலையும் லாபங்கள், உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். 4, 7க்கான அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரும்போது அது உங்களுக்கு லாபம், ப்ராஃபிட், மணி ஃப்ளோ, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரமோஷன், க்ரோத், சக்ஸஸ், நேம், நியூ பிகினிங், முன்னேற்றம், பதவி உயர்வு, பதவி, அதிகாரம், இப்படி எல்லாத்தையுமே கொடுப்பாரு. நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் இன்னும் சொல்லிக்கிட்டே கூட போகலாம். வளர்ச்சிகள் உண்டு, மன நிறைவு உண்டு. நெட்வொர்க் உங்களுக்கு க்ரோ ஆகும். உங்களுக்கு நிறைய பீப்புளோட கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் கான்டாக்டில் 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் கான்டாக்டில் ஒரு 1000 பேரையாவது கொண்டாடுவார். பிரதர் சிஸ்டர் பாண்ட் உங்களுக்குள்ள டெவலப் ஆகும். உங்களுக்கு ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க அந்த பாண்டை. சிறுதூர பிரயாணங்கள் நிறைய உண்டாகும். ஸோ நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனக்குழப்பங்கள் இருக்கும், பட் ஏக்கங்கள் தீரும். உங்கள் மனசுக்குள்ளார ஒரு இன்னர் பீஸ் உண்டாகும். ஹாப்பினஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை உண்டு. திருமண முயற்சியில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக அது வெற்றியை தரும். வாழ்க்கை துணை வழியாக இந்த ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டு. சனி அப்ஸ்டக்கிள்ஸ் எப்படி கொடுக்குறாரோ அதை அப்படியே குரு குறைச்சிக்கிட்டே வருவார். லைஃப் பார்ட்னர் மூலயமா உங்களுக்கு எல்லா விதமான சக்ஸஸும் கிடைக்கும். உங்களுக்கு அவங்க மூலயமா விஷஸும் நிறைவேறும். பாசிட்டிவ் நிறைய இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம். தேங்க்யூ.